கம்ப்யூட்டர் யூபிஎஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பற்றி நான் சந்தேகம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். யூபிஎஸ் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். யூபிஎஸ் உங்களுக்கு தேவை இல்லையான்னு பார்க்க போகிறோம். யூபிஎஸ் எந்தெந்த பொருள்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரவுட்டர் யூஸ் பண்ணலாமா, டிவி யூஸ் பண்ணலாமா, ஃபேன் யூஸ் பண்ணலாமா, இப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4 விதமான பிராண்ட்ஸும் நான் இங்கே வச்சிருக்கிறேன். இது இல்லாமல் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஷாப்புக்கே நேர்லேயே வாங்க. கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்பரை நோட் பண்ணிங்க 8489011547. ஓகே, ஃபஸ்ட்டு மைக்ரோடெக் யூபிஎஸ்ஸை எடுத்துப்போம். இதோட டவுட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நிமிஷம் இந்த மைக்ரோடெக் யூபிஎஸ் மட்டும் அன்பாக்சிங் பண்ணிட்டு அந்த டவுட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைக்ரோடெக் பிராண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மைக்ரோடெக்கில் யூபிஎஸ் இருக்குது, இன்வெர்டர் இருக்குது. ஸோ யூபிஎஸ்னாலே மைக்ரோடெக் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ, பேட்டரி மேக்ஸிமம் நம்ம பார்க்குற ரேஞ்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 7Ah பேட்டரி வந்துடும். ஸோ இதோட ஃபிசிக்கல் அப்புறம் எவ்வளோ வெயிட்டு 4 kg யூபிஎஸ்னால மேக்ஸிமம் 4 kg உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டாப் கிரேட் மைக்ரோ ப்ராசர், பூஸ்ட் அண்ட் பக், ஸோ ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர்லோடு, வைட் இன்புட் ரேஞ்ச், ஆட்டோ ரீஸ்டார்ட், ஜென்ரேட்டர் கம்பேட்டபிலிட்டி, மச் லாங்கர் பேட்டரி லைஃப், ஈஸி ஆஃப் மோட் சார்ஜிங், கோல்டு ஸ்டார்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே 2 years வாரண்ட்டி இருக்குது. ஓகேங்களா, 1 year வாரண்ட்டி, 2 years வாரண்ட்டி, ஆன் சைடு வாரண்ட்டி, ஆஃப் சைடு வாரண்ட்டி, இது எல்லாமே ஒவ்வொன்றா கூட சொல்கிறேன். யூபிஎஸ் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பவர் ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, பவர் ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது ஓவர்லோட் ஆகட்டும், இல்லை பவர் கட் ப்ராப்ளத்துக்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூபிஎஸ் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கம்பெனியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு யூபிஎஸ் ஒன்று கட்டாயம் தேவை. இந்த யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 600 VA, 1000 VA, 1100 VA, 1200 VA, 2000 VA இப்படி எக்கச்சக்கமான யூபிஎஸ் இருக்குது. பட் நமக்கு என்னென்னா 600 VA மட்டும் தான் தெரியும். ஸோ கேமிங் சிபிக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த VA உங்கள் எஸ்எம்பிஎஸ் எத்தனை வாட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூபிஎஸ் சூஸ் பண்ணிக்கணும். நெட்வொர்க் டிவைஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரவுட்டர் மோடம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஒரு சில யூபிஎஸ்ஸில் மட்டும் தான் உங்களால் ரவுட்டர் மோடம் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் யூபிஎஸ்சில் மோடம் வந்து யூஸ் பண்ணலாம், ரவுட்டரும் யூஸ் பண்ணலாம். பிரிண்டரும் அதே மாதிரி தான். உங்கள் பிரிண்டர் எத்தனை வாட்ஸோ அதுக்கேற்ற வாட்ஸ் உள்ள யூபிஎஸ் சூஸ் பண்ணணும். டிவியும் கேட்குறாங்க, டிவியும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு டிவியும் அதே தான். ஸோ சிங்கிள் லைனில் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுக்கேற்ற யூபிஎஸ் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 600 VAன்றது நம்ம பேசிக் யூபிஎஸ், பேசிக் வாட்ஸ் உள்ள யூபிஎஸ் நம்ம சிஸ்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இதேமாதிரி 2 CP யூஸ் பண்ணலாமா, 2 CPயும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் செப்பரேட்டாக 2 CP யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு 600 VA யூபிஎஸ்லேயே வந்து நீங்கள் 2 CP கனெக்ட் பண்ணிங்களே பேக்கப் டைம் ரொம்ப குறைஞ்சிடும். வெறும் 5 நிமிஷம் இல்லை ஒரே நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும். லேப்டாப் யூஸ் பண்ணலாம். லேப்டாப் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா அதோட வாட்ஸ் எல்லாம் கம்மி, சார்ஜர் அதோட அடாப்டர் வாட்ஸும் கம்மி. நீங்கள் தாராளமாக லேப்டாப் யூஸ் பண்ணலாம், மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆக்சசரி, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே நம்ம காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னு கால் பண்ணுங்கள் 8489011547. ஓகே, யூபிஎஸ் யூஸ் பண்ணலாமா, இன்வெர்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் அந்த டைமிங் தாங்க டிஃப்ரென்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் டைம்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்துருக்க நம்ம யூபிஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 to 8 மில்லி செகண்ட்ஸ். கரண்ட் ஆஃப் ஆன உடனே அந்த 4 to 8 மில்லி செகண்ட்ஸ் இல்லை மில்லி செகண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா, அந்த செகண்ட்ஸில் உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும். அதாவது கரண்ட் போனால் உங்கள் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகவே ஆகாது, கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இதுவே நீங்கள் இன்வெர்டர் யூஸ் பண்ணுற அப்படின்ற பட்சத்தில் உங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆகிட்டு தான் திருப்பி ஆன் ஆகும். பட் இப்போ வந்து எக்கச்சக்கமான இன்வெர்டர் வந்துருச்சு, யூபிஎஸ் இன்வெர்டர்லாம் கூட வந்துருச்சு. பட் யூபிஎஸ் நம்ம சிஸ்டத்துக்கு வாங்குறோம் அப்படின்ற சொல்ல இன்வெர்டர் அதிகமாக 10,000 20,000 கொடுத்து ஏன் வாங்கணும்? ஜஸ்ட் 2000 3000 நம்ம யூபிஎஸ் வாங்கிட்டு முடிச்சுட்டு போயிடலாமே. இதுதான் யூபிஎஸ்க்கும் இன்வெர்டருக்கும் உள்ள வித்தியாசம். என்னோட சிஸ்டத்துக்கு ஒரே ஒரு சிஸ்டத்துக்கு யூபிஎஸ் பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா யூபிஎஸ் தான் பெஸ்ட். ஏன்னா இன்வெர்டர் வந்து ஹை காஸ்ட், அது மாதிரி பேக்கப்பும் அதிகமாக வரும். பட் நீங்கள் வீட்டுக்கு எல்லா டிவைஸஸும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்வெர்டர் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரே ஒரு சிஸ்டம் வந்து பவர் ப்ராப்ளம் வரக்கூடாது, எந்த ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷனும் வரக்கூடாது, பேக்கப் வந்து நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் யூபிஎஸ் பெஸ்ட்டு. யூபிஎஸ்சில் பேக்கப் டைம்னு பார்த்தீங்கன்னா 10-20 நிமிஷம் தாங்க அதிகபட்சம் மேக்ஸிமம் எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ளே தான் வருது. ஓகேங்களா, ஓகே, இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு யூபிஎஸ்ஸை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். மேக்ஸிமம் இதில் இருக்கிற டவுட்ஸும் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேன் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க. வாட்ஸ் தாங்க முக்கியம், ஃபேன்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட வாட்ஸும் இதோட வாட்ஸும் உங்களுக்கு தெரியும். அந்த 600 VA அந்த வாட்ஸ் கொடுத்த மாதிரி அந்த வாட்ஸை நோட் பண்ணிங்க. அதுக்குள்ளே என்னென்ன டிவைஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபால் யூபிஎஸ் அதே தான். ஐபால் பிராண்டை பற்றிலாம் சொல்ல தேவை. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 5500 கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இல்லை, பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ ஷாப் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாரண்டி கிளைம் பண்ணுறதும் அப்படி தான், ரொம்ப ஈஸியாக பில்லு இருந்தாலே போதும், வாரண்டி வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளைம் பண்ணாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள் ஷாப்புக்கு எடுத்து
கொடுத்துட்டீங்கன்னா போதும், வாரண்டி ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். மேக்ஸிமம் யூபிஎஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துட்றாங்க. 1 இயர் வாரண்டி யூபிஎஸ் இருக்குது, 2 இயர்ஸ் வாரண்டி யூபிஎஸ் இருக்குது. 2 இயர்ஸ் வாரண்டியில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வாரண்டி ப்ளஸ் பேட்டரி வாரண்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் அதிலே இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ, உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும், உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஓகேவோ அந்த யூபிஎஸ் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபால் பேட்டரியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், அந்த ட்ரான்ஸ்ஃபர் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 8 மில்லி செகண்ட்ஸ். இது மேக்ஸிமம் நம்ம பார்க்குற யூபிஎஸ் எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு எல்லா யூபிஎஸ்ஸுமே இண்டிகேட்டர்ஸ் வரும். 3 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பேட்டரி இண்டிகேட்டர் ஒன்று வந்துடும், இபி லைன் இண்டிகேட்டர் ஒன்று வந்துடும், ஃபால்ட் இண்டிகேட்டர் வந்துடும். ஏதாவது ஃபால்ட் அப்படின்ற பட்சத்தில் அந்த இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 3 போர்ட்ஸ் வந்துடும். ஒன்று நீங்கள் சிபி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு யூபிஎஸ்ல 2 யூஸ் பண்ணுறது மெயின் பர்பஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிபியு, ஒரு மானிட்டர் பெஸ்ட்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு எதுவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ரவுட்டர் இருக்குங்க, ரவுட்டர் யூஸ் பண்ண ரவுட்டர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதோட வாட்ஸ் கம்மி. பட் ஒரு யூபிஎஸ்ல ரவுட்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரவுட்டருக்காகவும் சின்ன யூபிஎஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 600 VA இல்லாமல் கிட்டத்தட்ட பவர் பேங்க் வேறே ஒரு யூபிஎஸ்லாம் ரவுட்டருக்காகவே இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு யூபிஎஸும் இருக்குது. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே தெரியும். ரவுட்டருக்கான யூபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கனாலே ஒரு 1000 கூட இருக்குது. ஸோ அதுக்காக, அதாவது ரவுட்டருக்காக இந்த யூபிஎஸ் வாங்க வேண்டாம். பட் தேவைப்படுறவங்க வாங்கலாம், வாங்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. பட் பட்ஜெட் கம்மியாக வேணுன்றவங்க அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. முன்ன சொன்னது வழியாக அந்த 3 இண்டிகேஷன் சொன்ன பாருங்க. அந்த 3 இண்டிகேஷன் இருக்குது. க்ரீன் லைட்டு, எல்லோ லைட்டு, ஆரஞ்சுன்னு சொல்லலாம். அப்புறம் ரெட் இண்டிகேட்டர், ஃபால்ட் இண்டிகேஷன் ஒன்று, பேட்டரி இண்டிகேஷன் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இபி லைன் இண்டிகேஷன். இந்த 3 இண்டிகேஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா யூபிஎஸ்லையுமே இந்த 3 இண்டிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை தவிர்த்து டவுட்ஸ் இருக்குங்க, தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிராண்டுமே அப்படியே அன்பாக்சிங் பண்ணி விடுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கில் டிஜிட்டல் 600EX மாடலு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் இன்டராக்ட், ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன், பேட்டரி மோட் ஸ்டார்ட் அப்பு, ஸோ குயிக் சார்ஜ். இப்போ இருக்கிற யூபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜெலாம் வந்துருச்சு மேக்ஸிமம் சீக்கிரமாகவே. ஸோ யூபிஎஸ் வாங்கினோடனே எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 to 6 ஹவர்ஸ் இல்லை 6 to 8 ஹவர்ஸ் போட்டாலே போதுமானது. இதோட எம்ஆர்பி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் சார்ஜிங் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். ஸோ இது போதுமானது தாராளமாக. அதுக்கப்புறம் யூபிஎஸ் வந்து எந்த நேரம் ஆனில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலர் கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் சிஸ்டம் இப்போ ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு விட்டுருங்க. ஒரு 4 to 6 ஹவர்ஸ் இல்லை 6 to 8 ஹவர்ஸ். ஓகேங்களா? 4 to 6 இல்லை 6 to 8 ஹவர்ஸ் போட்டுருங்க. மற்ற டைமில் நீங்கள் எப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணாலே போதுமானது. எந்த நேரமும் யூபிஎஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும், ஆன்லேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் சேம் ஃபீச்சர்ஸ் தான் வரும். நீங்கள் பார்க்குற யூபிஎஸ் எல்லாமே சேம் ஃபீச்சர்ஸ் தான் வரும். பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆன் சைடு வாரண்டி இருக்குது, ஆஃப் சைடு வாரண்டி இருக்குது. ஸோ எங்களுக்கு இஷ்யூ வாரண்டி வந்தாலும் உடனே கிளைம் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். அது நீங்கள் நியூமரிக்காக எடுத்தாலும் சரி, மைக்ரோடெக் எடுத்தாலும் சரி, எங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது வாரண்டி வந்து கிளைம் பண்ணுறதுக்கு. இதிலே பாருங்க. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், நெட்வொர்க் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு சில ரவுட்டர்ஸில் மட்டும், ஒரு சில யூபிஎஸ்ல மட்டும் கொடுத்துறாங்க. ரவுட்டர்ஸில் அது ஜெப்ரானிக் யூபிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றாங்க. மற்றபடி ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் பிராண்டோட ஐஸ் 600 மாடல் இது. இதுக்கு முன்னாடி பார்த்த பிராண்டில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது ஐபால் ஆகட்டும், மைக்ரோடெக் ஆகட்டும், நியூமரிக் ஆகட்டும். ஸோ ஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் இப்படியும் பிராண்ட் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. பேட்டரிக்கும் சரி, யூபிஎஸ்க்கும் சரி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மானிட்டர். ஸோ 600 VA அப்படிங்கிறத ஒரு பர்சனல் கம்ப்யூட்டருக்கான யூபிஎஸ் எல்லாம் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட இன்புட் வோல்டேஜ் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ ப்ராசர் கண்ட்ரோல். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். இதோட கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ், பேட்டரியில் பேக்கப் பார்த்தீங்கன்னா 10 to 12 மினிட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஒரு யூபிஎஸ் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் செக் பண்ண வரைக்கும் 20 மினிட்ஸ், மினிமம் பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் தாராளமாக உங்களுக்கு வந்துடும். நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் கோயிங்கில் போயிருக்கிற ஒர்க்கை வந்து சேவ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, அதுக்காக மட்டும்தான் யூபிஎஸ் வந்து ஒரு 1/2 hour 1 hour நிற்கும். அப்படிலாம் கிடையாது. இந்த யூபிஎஸ் வந்து யூபிஎஸ் பர்பஸே அதான். ஆன் கோயிங் ஒர்க்கை வந்து நம்ம ஸோ எல்லாமே சேவ் பண்ணிட்டு நம்ம சிஸ்டத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஷட் டவுன் பண்ணோம். ஸோ சிஆர்டி மானிட்டருக்கு எவ்வளோ நேரம் நிற்கும், எல்சிடி மானிட்டருக்கு எவ்வளோ நேரம் நிற்கும், பேக்கப் டைம் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிங்க. ஸோ மேக்ஸிமம் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.